எப்படி இருக்கீங்க? யாருமே நாமத்தில் வாழ்த்து. 2 ஆண்டு தீர்க்கதரிசன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9 ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். ஓகே. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்மிடத்தில் வந்து போகிற மனுஷன் யார்? பரிசுத்தவானா? பரிசுத்தவான் என்று காண்கின்ற பின்புதான் கட்டிலையும் குத்து விளக்கு, மேஜை, நாற்காலி இவைகளெல்லாம் வைத்து தீர்க்கதரிசி எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் தன் வீட்டின் மேல் அறையிலே தங்குறதற்கு ஒரு இடம் கொடுத்தால் இந்த சுனேமி யார்? நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவர் யார்? சித்தமில்லாத யாரும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சித்தமானவங்க நம்ம வீட்டுக்கு வரணும். பரிசுத்தவானா இருக்க கிருபை தருவாராக. பரிசுத்தவான்கள் உங்க வீட்டுக்குள் கால் எடுத்து வைக்கிறது நல்லது. உங்க வீட்டுக்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களா? பணத்துக்கும் பொருளுக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுக்காதவர்களா? இவர்களை கண்டெடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் பரிசுத்தவான்களா என்று கண்டெடுக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தவான்களா இருக்கிற நம்ம பரிசுத்தவானா இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த வார்த்தை எனக்கு அப்புறம் தான் மற்றவர்களுக்கு. நம்மிடத்தில் வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் என்பதை அறிந்த பின்புதான் அவள் தன் வீட்டின் அறையிலே தங்குகிறதற்கு உண்டாக்கின சகல சலாக்கியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடத்து வீட்டுக்கு வருகிறவர் யார்? பாவியா இல்ல பரிசுத்தவானா? பாவியா வந்தாலும் திரும்பி போகும்போது பரிசுத்தமா தான் போகணும். அப்படிப்பட்ட அநேகரை ரட்சிப்புக்குள்ள, கர்த்தருக்குள்ள, அநேகரை நீதிக்குள்ளாக நடத்தப்படுகிற வீடாக கர்த்தர் உங்கள் வீட்டை வைப்பாராக. உங்க வீடை கர்த்தர் இப்ப ஆசீர்வதிக்கிறார். உங்க வீடை கர்த்தர் இப்ப பிளஸ் பண்றார். நான் பேசிட்டே இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் தூதர்கள் போகிறதை நான் பார்க்கிறேன். உங்க வீட்டுக்கு கர்த்தர் சித்தம் இல்லாத யாரும் வரக்கூடாது. தேவனுக்கு சித்தமானவங்க மாத்திரம் உங்க வீட்டுக்குள் வர கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவர் உங்க வீட்டை சுத்தி ரத்தம் தெளிக்கிறார். வீட்டை சுற்றி அக்கினி முதலே கட்டுகிறார். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய தூதர்கள் உலாவட்டும். உங்க வீடு பெத்தேலாய், பெத்லகேமாய், யூதாவாய், ரெகபோத்தாய் கர்த்தர் வைப்பாராக. வீடு கட்டிட்டு இருக்கவங்க கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்ட உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டலுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் கட்டுவார், எழுந்து கட்ட கிருபை தருகிறார். அதனால உங்க வீட்டுக்கு ஒரு மிராக்கிள் காத்திருக்கிறது. இன்னைக்கு நைட்டு நீங்க போய் படுக்கிறதுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும். சாட்சி சொல்வீங்க. டேக் திஸ் prophetic word, receive it in Jesus name. Amen, amen. God bless you. Have a blessed day.